அறப்பளீஸ்வரர் ஆலயம், கொல்லிமலை. அறப்பளீஸ்வரர் ஆலயத்திலிருந்து இடதுபுறமாக செல்லும் வழியில் சென்றால் சிற்றருவிக்கு செல்ல முடியும். சில படிக்கட்டுகளை கொண்ட இந்த சிற்றருவிக்கு செல்லும் வழியில் அனைவரும் சென்று விடலாம். இதற்கு முன்பாக நம்மருவி, மாசிலா அருவி, சந்தன அருவி என்று சொல்லக்கூடிய சிறு சிறு அருவிகளும் உள்ளது. இதன் பெயர் சிற்றருவி என்றாலும் இதில் வரும் நீர் பெருக்கெடுத்து வருகிறது. நம் மனதில் ஏற்படும் மகிழ்ச்சியையும் பெருக்கெடுக்க வைக்கிறது. எங்கிருந்துதான் இந்த நீர் உருவாகிறது என்பது நிறைய பேருக்கு இன்னும் ஒரு வியப்பாகத்தான் இருக்கிறது. மற்ற நாட்களில் குறையாமலும் மழை காலங்களில் நிறைந்தும் காணப்படும் இந்த அருவிகளை நம்மால் கண்டு ரசிக்க இந்த ஜென்மம் போதாது என்று கூறலாம். ஆகாய கங்கைக்கு முன்னதாக இருக்கும் அருவிதான் இந்த சிற்றருவி. அருவிகளை ஆங்காங்கே மட்டுமே நம்மால் காண முடியுமே தவிர அவற்றின் வழிநெடுக நம்மால் பயணம் செய்வது கடினமான ஒன்று. காடுகள், மலைகள் என கடந்து வரும் பாதைகளை நம்மால் கண்டு ரசிப்பதென்பது முடியாத ஒன்று. ஆனாலும் ஆங்காங்கே நம்மால் காண முடியும் இடங்களும் அழகை கூட்டும் இயற்கையின் அமைப்புகளும் நம் மனதை இன்னும் இதமாக்கும். ஆகாய கங்கைக்கு முன்பு உள்ள சிற்றருவியின் கொட்டும் அழகை பாருங்கள். இங்கும் ஒரு ஆனந்த குளியல் நம்மால் செய்ய முடியும். இருப்பினும் இது பார்ப்பதற்கு சிற்றருவியாக தெரிந்தாலும் இங்கு மிகுந்த கவனத்துடன் நாம் குளியல் போட வேண்டியதாகிறது. இங்கே ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நீர்தான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு அழகு சேர்க்க இருக்கிறது. கொல்லிமலை சுற்றுலாவில் முக்கிய முத்திரை பதிப்பது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. நாம் கண்டு ரசிக்கவும் பார்த்து தரிசிக்கவும் பல இடங்களும் பல ஆலயங்களும் இங்கு தாராளமாக இருக்கிறது. நாமக்கல் பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து அறப்பளீஸ்வரர் ஆலயம் வரை பேருந்து வசதி இருக்கிறது. நாமக்கல்லிலிருந்து அறப்பளீஸ்வரர் ஆலயத்திற்கு தோராயமாக 3 மணி நேரம் பயண நேரம் நீடிக்கிறது. பெரும்பாலும் சுற்றி பார்ப்பதற்கு பலரும் தங்களின் தனிப்பட்ட வாகனங்களில் வந்து செல்கின்றனர். காரணம், ஆங்காங்கே வந்து இயற்கையின் அழகை ஆராதிக்க, நின்று ரசிக்க இதுவே வசதிமிக்கதாக இருக்கிறது. வழிநெடுகிலும் உயர்ந்த மரங்களும், மூங்கில் தோட்டங்களும், வாழை தோட்டம், மிளகு தோட்டம், தென்னந்தோப்பு, மரவள்ளி கிழங்கு தோட்டம், அன்னாச்சி பழ தோட்டம், காபி தோட்டம் என இன்னும் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. இவற்றுடன் இயற்கையின் அழகை கூட்டி ரசிக்க நீரோடைகளும் ஆங்காங்கே ஆர்ப்பரிக்கின்றன. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வழியில் படிக்கட்டுகள் பயணிகளுக்கு பாதுகாப்பான விதத்தில் அமைந்துள்ளது. குறுக்கே கம்பிகளும் ஆங்காங்கே புறங்களில் சிமெண்ட் கற்களாலான கட்டைகளும் கட்டப்பட்டுள்ளது. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை காண செல்லும் வழியில் அழகிய மலைகளும் பச்சை புல்வெளிகளும் பச்சை போர்த்திய பசுமையான மரங்களும் நம் கண்களை கவர்கின்றது. நாம் சிறுவயதிலும் தற்போதும் கூட மேகங்கள் நகர்ந்து செல்லும்போது அதில் உருவங்களை கண்டு ரசிப்பது போல இங்கு கங்கையை காண இறங்கும் வழியில் இந்த மலைகளின் வடிவங்களையும் நம்மால் கண்டு ரசிக்க முடிகிறது. கொல்லிமலையின் ஆகாயத்தில் மாசி பெரியண்ண சுவாமி ஆலயமும் பாதாளத்தில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியும் அமைந்துள்ளது கூடுதல் சிறப்பு. நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வழியில் இருக்கும் இந்த பார்வை கோபுரத்தில் உள்ளே சென்றால் நம்மால் பாதி வழியிலிருந்து கொல்லிமலையில் இருக்கும் மலைத்தொடர்களை கண்டு ரசிக்க ஒரு அற்புத வாய்ப்பாக அமைகிறது இந்த இடம். மரங்களின் இலைகளும் தலைகளும் கூட மலர்களின் வண்ணங்களைப் போல கொண்டுள்ளது. இது பார்ப்பவர்களின் மனதை கொள்ளை கொள்கிறது. பெரும் பெரும் மலைகள் தொடராக அமைந்துள்ளதால் நம் மனதில் தொடரும் மகிழ்ச்சியும் இன்னும் இரட்டிப்பாகிறது.
என்னதான் நவீன கருவிகளை வைத்து நாம் படம் பிடித்தாலும் நம் கண்கள் என்னவோ கருவிகளை தாண்டி அந்த காணொளியை தாண்டி அந்த மலைகளின் மீது நமது பார்வை பதிகின்றது. பார்க்கும் இடமெங்கும் பசுமைதான். தென்றலோடு சாரலும் ஏதோ கதை பேசி முணுமுணுத்து கொண்டே நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றது வழிநெடுகிலும். அழகை பாருங்கள். ஆகாயத்திற்கும் பூமிக்கும் இடையில் இருக்கும் இந்த மலை குன்றுகள் நம் மனதை எப்படி மயக்குகிறதென்று பாருங்கள். பயணிகளின் பாதுகாப்பிற்காக கட்டப்பட்டுள்ள படிக்கட்டுகளின் அமைப்புகளையும் பார்த்து ரசிக்க முடிகிறது. வளைந்து நெளிந்த பாதைகள் மலை மேலே குடையப்பட்டு அதில் பயணிகளுக்கு ஏதுவான படிக்கட்டுகளையும் அமைத்து கொடுத்துள்ளனர். இயற்கையின் ரசனையில் இத்தனை இருக்கிறதா என்று இன்னும் ஒரு பிரமிப்பை கூட்டுகிறது இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வழி. வழிநெடுகிலும் பெரும் மரங்களையும் சிறு சிறு தாவரங்களையும் நம்மளால் கண்டு ரசிக்க முடியும். பெரும்பாலும் இதன் வழியில் இருக்கும் மரங்களின் பெயர்களும் சிறு சிறு தாவரங்களின் பெயர்களும் நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. உள்ளூர் வாசிகளுக்கும் அடிக்கடி செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கும் இது சாதாரணமாக தெரிந்தாலும் இங்கு புதிதாக வரும் ஒவ்வொருவரும் புதிதாக பிறந்த எண்ணத்தோடே இந்த ஆகாய கங்கையின் நீர்வீழ்ச்சியை கண்டு ரசிக்கின்றனர். மலைகளையே மூலதனமாக கொண்டுள்ளதால் தான் இதற்கு கொல்லிமலை என்று பெயர் வைத்தார்கள் போல. ஓட்டமும் நடையுமாக செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சுறுசுறுப்பை அளிக்கும் விதமாக இந்த இடம் அமைந்துள்ளதென்பது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆகாய கங்கையை பார்க்க முடிகிறதா? தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆகாய கங்கைக்கு அருகில் இருக்கும் இடம். ஆகாய கங்கையை கண்டு ரசிக்கும் போது நம் மனதில் ஆழமான ஒரு உற்சாகம் நிச்சயம் இருக்கும். ஆகாயத்தையும் பாருங்கள், அருவியையும் பாருங்கள், இரண்டும் இரண்டர கலந்தது போல ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஆகாயத்திலிருந்தே கொட்டுவது போல தோன்றுவதால் தான் இந்த அருவிக்கு ஆகாய கங்கை என்று பெயர் வைத்திருப்பார்கள் போல. ஆகாய கங்கையை நெருங்கும் தூரத்தில் ஆகாய கங்கையின் அழகு மொழியை இயற்கையின் இசையாக நம்மால் உணர முடியும். சற்று தூரத்திலிருந்தே ஆகாய கங்கை அருவியின் சாரல் நம்மை தீண்டிச் செல்லும். நெருங்கிவிட்டோம். ஆகாய கங்கையை ஆராதனை செய்ய அருகில் வந்துவிட்டோம். கரடுமுரடான கற்களும் ஆகாய கங்கை அருவிக்கு காவலர்களாக இருக்கிறது. இந்த இடம் எங்களுக்கே சொந்தம் என்று சொல்லும் அளவிற்கு எங்கும் நகராமல் அங்கேயே இருக்கும் இந்த கற்கள் என்ன புண்ணியம் செய்ததோ. பலரும் கங்கையில் குளிப்பது புண்ணியம் என்று கூறுவார்கள். இந்த ஆகாய கங்கையின் குளியல் எல்லோருக்கும் கிடைத்து விடுமா என்பது சந்தேகம்தான். ஆகாய கங்கையை கண்டு ரசிக்க வரும் அனைவரும் நெகிழி பொருட்களையும் நெகிழி பைகளையும் தவிர்ப்பது நலம். இங்கே குளிக்க ஆசைப்படும் நீங்கள் சோப்புகளையும் ரசாயனங்கள் கலந்த ஷாம்புகளையும் பயன்படுத்துவதை தவிர்ப்பது நமக்கு மட்டுமல்ல, நம் சூழலுக்கும் மிகவும் சிறந்தது. ஆகாய கங்கையின் அந்த அழகை பாருங்கள். ஆகாயத்திலிருந்தே உருவாகினது போல இருக்கும் இந்த அமைப்பு இன்னும் உங்களை உற்சாகத்தின் உச்சத்தில் கொண்டு செல்லும் என்பது எங்களின் நம்பிக்கை. கொட்டும் அருவிகளை கண்டால் குளிக்க யாருக்குத்தான் தோன்றாது? சாரலே நம்மை நனைத்து விடுகிறது ஆகாய கங்கையின் அருகில் நிற்கும் போதே. குளிர்தென்றலோடு குதூகலமான எண்ணமும் சேர்ந்தாட ஆகாய கங்கையின் அருகில் நின்று அதை ரசிக்கும் போது இந்த உலகையே மறந்து ரசிக்கும் ஒரு உன்னத அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. உயர்ந்த மலைகளின் உச்சியிலிருந்து
யாரோ நீர் ஊற்றுகிறார்களா, இல்லை ஆகாயத்திலிருந்து தானாக கொட்டுகிறதா என்ற பல கற்பனைகளோடு நாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அழகு காண்போரின் கண்களை எல்லாம் கவர்ந்து செல்கிறது. இப்போது சாதாரணமாக கொட்டும் இந்த அருவி மழைக்காலங்களில் பெருக்கெடுத்து கொட்டுகிறது. சில சமயங்களில் பயணிகளுக்கு அங்கு தடைகளும் விதிக்கப்படுகிறது. தெறிக்கும் நீரில் குளிப்பதற்கு ஆசை இருந்தாலும் வழுக்கும் பாறையில் நாம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியின் அழகை பாருங்கள். இதற்கு முன்னாலும் நீங்கள் பயணம் செய்திருந்தால் ஆகாய கங்கை அருவியில் ஆனந்த குளியல் போட்டிருந்தால் உங்களின் அற்புதமான அழகான அந்த நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எவரேனும் ஆகாய கங்கைக்கு செல்ல ஆசையோடு இருந்திருந்தால் உங்களுக்கு இந்த காணொளி பதிவு ஒரு உற்சாகத்தை நிச்சயம் கொடுக்கும். உங்களின் பயணத்திற்கான நம்பிக்கையை நிச்சயம் கொடுக்கும். பாறைகளில் படிந்த நிறங்களும் ஆகாய கங்கை அருவியில் கொட்டும் நீரின் அழகும் பச்சை போர்த்திய புல்வெளிகளும் மரங்களும் இன்னும் இயற்கையின் அழகை, நிறத்தை, மனத்தை நமக்கு அள்ளி அள்ளி பருக தருகிறது. இதை காண நம் கண்கள் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆனந்த குளியலிடும் அன்பர்களுக்காகவே ஆகாய கங்கை அருவிக்கு செல்லும் வழியில் கயிறு கட்டப்பட்டுள்ளது. வழக்கமாக வருபவர்களுக்கு இது பழக்கமான இடம் என்பதால் புதியவர்களுக்கு பாதுகாப்பிற்காக குறுக்கே கட்டப்பட்டுள்ள கயிறை பிடித்து கொண்டே உள்ளே ஒரு உற்சாக குளியல் போட முடியும். குளிரும் தென்றலும் சாரலாய் வீசும் அதே தருணம் உடலும் மனமும் உற்சாகத்தில் துள்ள ஆரம்பிக்கிறது. இந்த இடத்தை அடைந்து விட்டால் கொட்டும் அருவியில் குதூகலமாய் ஒரு குளியல் போட்டு வீட்டிற்கு திரும்ப விருப்பமில்லாமல் விடைபெற்று செல்கின்றனர் பயணிகள். நிச்சயம் இங்கு வரும் பயணிகள் அனைவருக்குமே இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியின் அனுபவமானது வாழ்வில் மறக்க முடியாத தருணங்களில் முக்கியமான ஒன்றாக இடம் பிடிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியின் அழகினை கண்டு ரசித்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் இங்கு வர விருப்பம் உள்ளதா? உங்களின் பயண திட்டமிடலை முடிந்தவரை முன்னெச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செய்யுங்கள். அருவிகளில் குளிக்கும் ஆனந்தமும் அதே சமயம் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் கடைபிடிப்பது நிச்சயம் நமக்கு நல்ல பயன் தரும். தோராயமாக 1198 படிகளை கடந்து கரடுமுரடான பாதைகளை கடந்து இங்கு வரும் இந்த அருவியை பாருங்கள். இங்கிருந்து அடுத்த பயணத்தை தொடங்கிவிட்டது புளியஞ்சோலையை குளிர்விப்பதற்காக. அருவியில் ஒரு ஆனந்த குளியல் போட்ட உற்சாக அனுபவத்தோடு காணொளியை கண்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளிகளை உங்களின் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வந்தவர்கள் உங்களின் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.